இப்ப நீங்க ஒரு பிகினரா புக் ரீட் பண்ண ஆரம்பிக்க போறீங்க. நீங்க இப்ப தான் புக்கே ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, நான் சொல்ற இந்த 4 ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா கம்யூனிகேஷன் வந்து பிக்கப் ஆயிடும். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு புக்க எடுத்துட்டீங்க அப்டின்னா, ஒரு 2 பேஜஸ் படிங்க. ஒரு 2 பேஜஸோ இல்ல ஒரு 5 பேஜஸோ. ஆனா கன்சிஸ்டன்ட்டா இருங்க. கன்சிஸ்டன்சி தான் ஃபர்ஸ்ட். எத்தன பேஜஸோ அது உங்க இஷ்டம். நீங்க ஒரு பேஜ் கூட படிக்கலாம் ஒரு நாளைக்கு. ஆனா கன்சிஸ்டன்ட்டா அத ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நான் இத்தன பேஜ் படிக்க போறேன்னா, அத டெஃபினட்டா ஃபாலோ பண்ணி அந்த ஒரு பேஜ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. செகண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்ப புக் படிக்க ஆரம்பிச்சாலுமே, ஒரு நோட் அண்ட் பென் உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. நீங்க என்னென்னலாம் நியூ வெக்காபுலரீஸ் பார்க்குறீங்களோ, அதுல நோட் பண்ணிக்கோங்க. நீங்க கூகுள் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா, நீங்க என்னதான் கூகுள் பண்ணாலும் கண்டிப்பா நெக்ஸ்ட் டேவே அத மறந்துருவீங்க. ஸோ, நீங்க பார்க்குற நியூ வேர்ட எழுதி வச்சுக்கோங்க. எழுதுனதுக்கு உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்லயோ, அப்படி இல்லன்னா இங்கிலீஷ்லயே கூட அதுக்கு மீனிங் பக்கத்திலேயே எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் செகண்ட் ஸ்டெப். நீங்க என்ன படிச்சாலும் அதோட மீனிங்க வந்து அதாவது புது வேர்டா உங்களுக்கு இருந்தா அதோட மீனிங்க எழுதி வச்சுக்கோங்க. தேர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எழுதி வச்சிருப்பீங்கல்ல ஒரு வேர்டு. அந்த வேர்ட்லயே அட்லீஸ்ட் ஒரு 3 சென்டென்ஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு படிச்சு முடிக்கிறீங்க. 2 பேஜஸ் முடிக்கிறீங்க. படிச்சு முடிச்சுட்டு மீனிங் நோட் பண்றீங்க. நோட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 சென்டென்ஸோ, 3 சென்டென்ஸோ அந்த வேர்ட வச்சு நீங்களாவே கிரியேட் பண்ணுங்க. இத நீங்க கிரியேட் பண்ண உங்களுக்கு அந்த வேர்ட் மறக்கவே மறக்காது. இதுதான் அதோட மீனிங். இது எங்கெங்கலாம் யூஸ் பண்ணணும்ன்றது அந்த ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிரும். நீங்க ஒரு 2, 3 சென்டென்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த வேர்ட்ல. 4த் டிப் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மிரர் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு. அதோட அ என்னென்ன டாபிக் நீங்க உங்களுக்கு டாபிக் தெரியலன்னா, நீங்க என்னென்ன டாபிக் பேசணும்ன்றத நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல. என்னோட பெரிய வீடியோலயும் ஆட் பண்றேன். இந்த வீடியோலயும் ஆட் பண்றேன். உங்களுக்கு பார்க்கணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. அது என்னென்ன டாபிக்ன்றத நான் சொல்லிடுறேன். அத டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் உங்க மிரர் முன்னாடி நின்னு, சின்ன மிரரோ, பெரிய மிரரோ, மிரர்லாம் எப்படி சொல்றது? உங்கள நீங்க பார்க்கணும். உங்க கண்ண நீங்க பார்த்து பேசும்போது தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். பார்த்து நான் குடுக்குற டாபிக்க ஒரு 10 மினிட்ஸ் நீங்க என்ன வேணாலும் பேசலாம். தப்பு தப்பா. இங்கிலீஷ்லயோ அதாவது இங்கிலீஷ்ல என்ன வேணாலும் உங்களுக்கு வர்றத நீங்க பேசலாம். பேசி டெய்லி பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா போயிடும். அப்புறம் அந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து அத ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் டாபிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நீங்க ஒரு ரிசல்ட்ட பார்ப்பீங்க. ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கும். நமக்கும் பேச முடியும். நம்ம பிராக்டிஸ் பண்ணா பேசலான்றது. ஸோ இந்த 4 டிப்ப ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்க கம்யூனிகேஷன்ல ரொம்ப பெஸ்ட்டாவே இருக்கலாம். அதோட நேட்டிவ் ஸ்பீக்கர் மாரியே பேசலாம். தேங்க் யூ.